பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு இந்த நேரத்திலே நாங்கள் துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, நாங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படியாய். அப்பா, நாங்கள் கூடியிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கேட்கிறவர்கள் மாத்திரம்தான் சுவாமி. எங்கள் இருதயம் திறக்கத்தக்கதாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், பார்க்கும்படியாய், கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 48 1ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 48 1. நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு மகாராஜாவின் நகரம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தலைப்பு மகாராஜாவின் நகரம். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 48 1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த 48 முதலாம் வாக்கியத்திலே கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று இங்கே சங்கீதக்காரர் நமக்கு குறிப்பிடுகிறவராய், பாடல் பாடுகிறவராய், எடுத்துரைக்கிறவராய் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். ஆம், கர்த்தர் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் தேவனுடைய நகரத்தில் பரிசுத்த மகிமையிலே வீற்றிருக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தேவனுடைய நகரத்தில் வீற்றிருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நகரத்தை விட்டு அவருக்காக அவராலே படைக்கப்பட்டதான இப்பிரபஞ்சத்திற்கு அவர் இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். அவர் என்ன பண்ணாரு? கவனிக்கணுங்க. அவர் என்ன பண்ணாரு?
கவனிக்கணும். அவர் என்ன பண்ணாரு? எதை விட்டு அவர் இறங்கி வந்தார்? எதை விட்டு அவர் இறங்கி வந்தார்? இங்கே முதல் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவருடைய பர்வதம் எப்படிப்பட்டதா இருந்தது? பரிசுத்த பர்வதம். அவர் வீற்றிருந்ததான, அவர் தங்கியிருந்ததான இடம் எவ்விதமா இருந்தது? தன்னுடைய தகப்பனுடைய நகரமாய் காணப்படுகிறது. அந்த இடத்தை விட்டு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு? எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு? உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, அழியாத நித்தியத்தை விட்டு அழிவுக்கு ஏதுவாய் வைக்கப்பட்டிருக்கிறதான பூமிக்கு அவர் இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். எதற்கு அவர் பூமிக்கு இறங்கி வந்தார்? எந்த காரியத்துக்காக பூமிக்கு இறங்கி வந்தார்? ஜனங்களின் பாவங்களை போக்கி அழிவுக்கு ஏதுவாய் வீற்றிருக்கிறதான இப்பிரபஞ்ச குடிகளை மீட்டெடுத்து அழியாத நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பிரபஞ்சத்திற்கு இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி இருந்தார் என்று பார்ப்போம். பாருங்க, 2வது வாசிங்க. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தலம், சர்வ பூமியும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அந்த மகாராஜாவினுடைய நகரம் எவ்விதமாய் காணப்படுகிறது என்று இங்கே சங்கீதக்காரன் வர்ணிக்கிறவனாய் காணப்படுகிறான். எப்படி இருக்குதா அது? வடதிசையிலும் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமானது, ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவினுடைய நகரம் எவ்விதமாய் இருக்கிறது? கவனிக்கணும். இந்த பகுதியை நீங்க கவனிச்சா மட்டும்தான் புரியும். மகாராஜாவினுடைய நகரம் எவ்விதமாய் காணப்படுகிறது? மகிழ்ச்சிக்குரியதாய் காணப்படுகிறது. வடதிசை முழுவதுமாய் எல்லா திசைகளிலேயும் மகிழ்ச்சி நிறைந்ததாய், அப்படி இருக்கிறதான அந்த மகாராஜாவினுடைய நகரத்தை விட்டு, அந்த மகிமையின் பிரசனத்தில் வீற்றிருந்ததான அந்த மகிமையை விட்டு அவர் எப்படி இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார்? ஒன்றுமில்லாதவராய். நாம நினைக்கிறோம் அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், தன்னை ஏழ்மை கோலமாய் காண்பித்தார் என்று. உலகத்துக்கு வேண்டுமானால் அந்த மாட்டு தொழுவம் தன்னை ஏழ்மைப்படுத்தினதாய் காணப்படும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இதை அல்ல, இதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை அவர் பிறந்தவராய் இந்த பூமியிலே அவதரித்தார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நாம நினைக்கிறது என்ன? அவர் தன்னை ஏழ்மைப்படுத்தினது நிமித்தமாய் மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாட்டுத் தொழுவத்திலே தேவகுமாரனாய் குழந்தையாய் அவர் பிறந்தார் என்று நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் சற்று ஆழ்ந்து இன்னும் ஆழமாய் நாம் தியானிப்போமானால், இப்பிரபஞ்சத்தை காட்டிலும், இப்பிரபஞ்சத்தின் தாழ்மையை காட்டிலும் ஆவிக்குரிய தாழ்மையாய் பரிசுத்தத்தை அவர் என்ன பண்ணாரு? அந்த மகிமையை, அந்த மகாராஜாவுடைய மகிழ்ச்சியின் நகரத்தை எல்லாவற்றையும் துறந்து ஒன்றுமில்லாதவராய் இந்த பூமியிலே அவதரித்தவராய் காணப்பட்டார். எதற்கு? எதற்கு சொல்லுங்க? எதற்கு சொல்லுங்க? எதற்கு இயேசு கிறிஸ்து எதற்கு பிறந்தார்? நம்மை மீட்டு மீண்டுமாய் நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாய் இருக்கிறதான இந்த மகாராஜாவினுடைய நகரத்தில் அழைத்துக் கொண்டு போகும்படியா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் பிறந்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு பார்ட்,
அது ஒரு பகுதி. முக்கிய நோக்கம் என்ன? முக்கிய நோக்கம் என்ன? தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான தன்னுடைய தகப்பனுடைய மகாராஜாவினுடைய நகரத்துக்குள் எப்படி தான் தன்னுடைய மகிமையின் நிமித்தமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான தன்னுடைய மகாராஜாவுடைய நகரத்துக்குள்ளாக நீங்களும் நானும் உட்பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக சில காலங்கள் அந்த மகாராஜாவினுடைய நகரத்தையும் தன்னுடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் துறந்து ஒன்றுமில்லாதவராய் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தவராய் காணப்படுகிறார். எதற்கு? உங்கள் மீது அன்பு வைத்திருந்தபடியினாலே, உங்கள் மீது அன்பு வைத்திருந்தபடியினாலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எதற்காக நான் இதை சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்வேனானால், உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதான ஒரு மனிதனுடைய நிலையிலிருந்து தன்னை தாழ்த்திக் கொள்ளும்படியாய் யாருக்கு மனப்பக்குவம் அடைய முடியும்? யாருக்காவது முடியுமா? யாருக்காவது முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். இன்றைய மனிதனுடைய சூழ்நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? தன் நிலையிலே இருக்கிறதை விட தன்னை மிகைப்படுத்தி காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் மனிதனுடைய சிந்தனை இன்றைக்கு காணப்படுகிறதா இருக்கிறது. எப்படி? மனிதனுடைய சிந்தையின் நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? தன் நிலையிலிருந்து தன்னை மிகைப்படுத்தி காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய சிந்தை நிலையாய் காணப்படுகிறது. ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் தன்னுடைய மகிமையை விட்டு, தன்னுடைய தகப்பனுடைய மகாராஜாவினுடைய நகரத்தை விட்டு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அவர் எப்படி வந்திருக்கிறாரு? எப்படி வந்திருக்கிறாரு? தன் நிலையை இறக்கி வந்திருக்கிறார். ஐயா, உங்களுக்கு புரியும்படியா நான் ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து தன்னை மிகைப்படுத்தி காட்டிக்கொள்ள வேண்டும் என்றுதான் என்ன பண்ணுவாங்க? விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படித்தான் நடந்தும் கொள்வார்கள். ஜனங்க முன்னாடி நான் எப்படி இருக்கணும்னு காட்டிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இருக்கிற நிலையிலிருந்து தன்னை மிகைப்படுத்தி ஆஹா ஓஹோன்ட்டு நான் இருக்கிறேன்னுதான் காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னை அமைத்துக் கொள்வார்கள். தன்னுடைய வாழ்க்கையை அப்படிதான் காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் நிலையை விட்டு தன்னை தாழ்த்தி ஒன்றுமில்லாதவர்களாய் இப்பிரபஞ்ச குடிகளாகிய நமக்கு காண்பித்திருக்கிறார். நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு காண்பித்ததான இந்த மாதிரியின் வடிவத்தை நம்மில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இயேசு காண்பித்திருக்கிறதான இந்த நிலையை, இந்த தாழ்மையின் ரூபத்தை நம்மில் எத்தனை பேர் இருதயத்திலே உண்மையாய் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் சற்று கேட்டு பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஏன் இந்த மேன்மைக்குரிய வாழ்க்கையை விரும்புகிற நாகிய நாம், இந்த மகிமைக்குரியதான பிரபஞ்ச வாழ்க்கையை விரும்புகிறவர்களாகிய நாம் இப்பிரபஞ்சத்தின் ஆசைகளை விட்டொழித்தால் மாத்திரம்தான் நம்மால் அடுத்த நிலையை சென்றடைய முடியும்.
எப்படி எப்படி நம்மால் அடுத்த நிலையை சென்றடைய முடியும். உடனே எல்லாத்தையும் நான் விட்டுணும்லாம் சொல்ல. வசனம் சொல்லுகிறது நாம் எப்படி அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேத வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலேயும் நமக்கு ஒரு நிறைவு காணப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். ஒரு போதும் என்கிறதான மனநிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டியதாய் நிச்சயமாயிருக்கிறது. ஆனால் இன்றைய மனிதனுடைய சூழ்நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது? இந்த போதும் என்கிறதான நிலை இல்லாதவர்களாய் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று எல்லாவற்றையும் நாம் சேர்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த விருப்பம் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று பாவத்தையும் நாம் அதிகமாய் சேர்த்து கொண்டு போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஐயா, உன் இருதயத்திலே உன் சிந்தையிலே போதும் என்கிறதான நிலை இருக்குமானால் பாவத்தில் நீ தத்தளிக்காத பிள்ளையாய், தேவ வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளையாய் நீ காணப்படுவாய். இன்னும் நான் சேர்க்க வேண்டும், இன்னும் நான் சேர்க்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் அது நிமித்தமாய் இன்னும் அதிகமாய் பாவத்தை நீ சேர்த்து கொண்டே போகிற பிள்ளையாய் காணப்படுவாய். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 87:3 நாம் வாசிப்போம். சங்கீதம் 87:3 இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க. அதுல ஒரு நிமிஷம் படிங்க. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்திருக்கிறவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெரிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்று. போதும், 3 படிங்க பார்க்கலாம். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான வசனங்கள் விசேஷிக்கப்படும் என்று இங்கே சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மகாராஜாவுடைய நகரத்தை விட்டும் தன்னுடைய மகிமையின் ரூபத்தை விட்டும் தன்னை தாழ்த்தும்படியாய் இந்த பூமிக்கு வந்தாரோ, அப்படிப்பட்டதான இருதயம் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை குறித்தும் இங்கே வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று இங்கே சுட்டி காட்டப்படுகிறதாய் காணப்படும். உன்னை குறித்து பரலோகம் பேச வேண்டுமானால், உன்னை குறித்து பரலோகத்திலே பேசப்பட வேண்டுமானால் நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் மாதிரியை காண்பித்தபடியே. வசனம் எப்படி சுட்டி காட்டுது? எப்படி சுட்டி காட்டுது? உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால், கவனிக்கணும், இங்க
உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் பதிக்கப்பட வேண்டுமானால் அவர் வாழ்ந்து காட்டியபடியே மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை இப்பிரபஞ்சத்தில் நாம் வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே மகாராஜாவுடைய நகரத்திலே உன்னை குறித்து வசனிக்கப்படும் என்று இங்கே சங்கீதக்காரன் சுட்டிக்காட்டுகிறவனாய் காணப்படுகிறார். அப்போ நம்முடைய இருதயம் இன்னும் மேன்மைகளை குறித்தே, என் நிலையை நான் உயர்த்துவதை குறித்தே, என்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்திக் கொள்வதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்குமானால் நம்முடைய செயல்பாடுகள் எதை குறித்து தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கோம்? எதை குறித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கோம்? இந்த பூமியை குறித்து தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கோம். ஏன்? காரணம் என்ன? நம்ம இந்த பூமியில தான் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய நினைவுகளும் சிந்தையும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்பது இல்லாதிருக்கிறபடியினாலே நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த பூமிக்குரிய காரியங்களை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அவைகளையே நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாயும் காணப்படுகிறோம். இப்படி பூமிக்குரிய காரியங்களையே, பூமிக்குரிய கிரியைகளையே நாம் செய்து கொண்டிருப்போமானால் எப்பொழுது இப்பிரபஞ்சத்தை கடந்து மகாராஜாவுடைய நகரத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும்? எப்போ சுதந்திரிக்க முடியும் நம்மால்? என்றைக்காவது யோசித்தது உண்டா? நம் எல்லோருக்கும் பரலோகம் போக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. எல்லாருக்கும் ஆசைதான் நாம் பரலோகம் போகணும்ட்டு. ஆனால் பரலோகம் போவதற்கு, மகாராஜாவுடைய நகரத்தில் பிரவேசிக்கப்படுவதற்கு ஒரு தகுதிகள் காணப்பட வேண்டுமே. அந்த தகுதிகளை அத்தனையும் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயா? அந்த தகுதியோடு கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை குறித்து என்றைக்காவது நீ யோசித்து பார்த்ததுண்டா? அல்லது முயற்சி செய்ததுண்டா? அந்த தகுதிகளை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. மகாராஜாவுடைய நகரத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும், நித்தியமாய் அழிவில்லாத நித்திய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. ஆனால் அங்கே போவதற்கு நம்மிடத்திலே ஆயத்தமில்லாதவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? முயற்சி செய்ய மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய நிலைகள் அவ்விதமாகத்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய நிலையும் இன்றைக்கு அவ்விதமாகத்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விருப்பம் இருக்கிறது எனக்கு மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு, மகாராஜாவை பார்ப்பதற்கு எனக்கு ஆவல் மிகுந்தவனாய் நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். மகாராஜாவை எப்பொழுது என் கண்கள் காணும் என்று அவளோடு நான் காத்திருக்கிறவனாய் இருக்கிறேன். ஆனால் போவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா என்று கேட்போமானால் இல்லை. ஏன்? அந்த ஆயத்தப்படுவதில் தான் சில குளறுபடிகள் இருக்கிறபடியினாலே, அந்த ஆயத்தப்படுவதில் தான் சில குளறுபடிகள் இருக்கிறபடியினாலே. என்ன குளறுபடிகள்? நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் இப்பிரபஞ்சத்துக்குரியதான மாய விருப்பங்களை, மாய தோற்றங்களை, மாயையான காரியங்களை எல்லாம் நாம் வெறுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது எப்படிங்க சாத்தியம்? என்ன காரணம்? எல்லாருக்கும் மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் விருப்பம் இருக்கிறது.
ஆனால் நீ பிரபஞ்சத்துக்குரிய வாழ்க்கையை விட்டால்தான் நகரத்துக்குள் போவதற்கு உன்னால் ஆயத்தப்பட முடியும் என்று சொல்வோமானால் இது எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்? கடவுள் எதுக்கு நம்மளை படைச்சிருக்கிறாரு? இந்த பூமியில நல்லா வாழ்றதுக்கு தானே படைச்சிருக்கிறாரு. ஆம், வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் படைத்தார், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை நீ எவ்விதமாக வாழ வேண்டும் என்று அவர் ஒரு திட்டம் வகுத்தவராய் சில கற்பனைகளை நமக்கு கை கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு மோசேயின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனைகளின்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டியது அதிக நிச்சயமாயிருக்கிறது. இந்த கற்பனைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்து கொடுத்ததான பிரமாணத்தை கை கொண்டு எவன் ஒருவன் இப்பிரபஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறானோ அவனே மீட்கப்பட்டவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய், ஜெயம் பெற்றவனாய் மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசித்து மகாராஜாவை தரிசிக்கக்கூடியவனாய் காணப்படுவான், வெற்றி மகனாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் வெற்றியுடையவனாய் உள்ளே பிரவேசிக்க முடியும்? யார் வெற்றியுடையவனாய் உள்ளே பிரவேசிக்க முடியும்? தேவனாகிய கர்த்தர் மோசே கையிலே கொடுத்ததான 10 கட்டளைகளின்படி தன் வாழ்க்கையை எவன் அமைத்துக் கொள்ளுகிறானோ, இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கற்பனைகளின்படி எவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறானோ அவன் மாத்திரமே மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவனாய் காணப்படுவான். அவன் மாத்திரமே மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசிக்க முத்திரையிடப்பட்டவனாய் காணப்படுவான். புரியுதா உங்களுக்கு? ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஏசாயா 60:1 சொல்லுது. ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டிய நேரம் இது. நீ எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டிய நேரம் இது. இந்த உலக இருளை விட்டு நீ எழும்பி எப்பொழுது பிரகாசிக்கப்பட போகிறாயோ அப்பொழுதுதான் நீ ஆயத்தப்படுகிற பிள்ளையாய் காணப்படுவாய். எதற்கு? மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. உன்னை நீ ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தினுடைய மாயையான காரியங்களை விட்டொழித்து இந்த பிரபஞ்சத்துக்குரியதான மாயையான சிற்றின்பங்களை விட்டொழித்து இவைகளின் நிமித்தமாய் நான் அழிந்து போகாதபடிக்கு என்னையும் என் ஆத்துமாவையும் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று இருளை விட்டு ஒழித்து வெளிச்சத்தை காணும்படியாய் எவன் ஒருவன் எழுந்திருக்கிறானோ அவனே ஆயத்த பண்ணப்பட்டவனாய், ஆயத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கப்பட்டவனாய் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்கிறவனாய் காணப்படுவான். ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும்? ஏனையா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும்? ஆயத்தம் உள்ளவர்களாய் வசனம் சொல்லுகிறது, அவரை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று. யாரை? மகாராஜாவை. மகாராஜாவை ஒருவனும் ஒரு காலமும்
கண்டதில்லை என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ பரலோகத்தில் வீற்றிருக்கிறதான மகாராஜாவை நாம் பார்க்க வேண்டுமானால் ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு காண்பித்துக் கொடுக்க முடியும். அவர்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மகாராஜாவுடைய மகனாய் காணப்படுகிறவர். அவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்துக்கு வரான். நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறபடியினாலே என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். ஏன்? அவருடைய சாயல், ஒரே பேரான குமாரன், அவருடைய சாயல், தகப்பனை போல மகன். மகனை ஏற்றுக்கொண்டவர்கள் மகன் நிமித்தமாய் அழைத்து கொண்டு போகப்பட்டு மகாராஜாவை தரிசிக்க கூடியதான கிருபையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கிறோம்? இந்த பூமியில நான் வாழ்றதுக்கு தாங்க பிறந்தேன். இல்லை, நீ வாழ்வதற்காக பிறந்தாய், இல்லை என்று சொல்லவில்லை. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழுகிறாய் என்பதை தேவன் காணும்படியாக இந்த பூமியிலே உன்னை அமர பண்ணி இருக்கிறார். புரியுதா? இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக உன்னை இந்த பூமியிலே சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு சின்ன அடையாளத்தை கூட நான் சொல்ல முடியும் எப்படின்ட்டு. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் அவர் என்ன பண்றாரு? உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அங்கே நியமிக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கிறது, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியும் இருக்கிறது. மனிதனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருப்பாரானால் எதற்காக நன்மை தீமை அறியத்தக்கதான மரம் அங்கே வைத்தார் அவர்? யோசிச்சீங்களா? யோசித்தீர்களா? மனுஷன் அதை பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா ஏன் அந்த மரத்தை அங்க ஒரு உண்டு பண்ணணும்? உண்டு பண்ணாம இருந்தா என்றென்றைக்கும் அவன் ஜீவன் உள்ளவனாய், தேவனாகிய கர்த்தர் எந்த மகிமையினாலே படைத்தாரோ அதே மகிமையோட தேவன் நினைத்தபடியே அவன் வாழ்ந்திருப்பான் அல்லவா? இதுதானே வாழ்ந்திருப்பான் நீதிமானாக. அந்த பழத்தை அங்க இருந்ததுனால தானே அதை பறிச்சு சாப்பிடணும்னு அவனுக்கு தோணுச்சு. ஏன் அந்த மரத்தை அங்க வைக்கணும்? அந்த மரத்தை அங்கு வைத்ததின் நிமித்தமாக இவன் என்ன செய்கிறான் என்பதை அவர் காண்கிறவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பழத்தை வைத்து இதை அவன் எடுத்து சாப்பிடுகிறானா இல்லையா என்பதை குறித்து பரிசோதிக்கும்படியாய் அவர் காத்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயே, இப்பிரபஞ்சத்துக்குரியதான மாய காரியங்களில் மாயக்குரியதான இச்சைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே, இதெல்லாம் எதற்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா? அவைகளில் நீ ஈடுபடுகிறாயா, கை கொள்ளுகிறாயா, உனதுரியதாக்கிக் கொள்ளுகிறாயா என்பதை குறித்து உன்னை சோதிக்கும்படியாய் அவர் பார்த்து கொண்டிருக்கிற இறை தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு? நீ அந்த பாவத்தெல்லாம் சரியா இல்லையான்ட்டு காத்திருந்து பார்க்கிறாரு. அதை செய்யாமல் இது எனக்குரியது அல்ல, நான் எழும்பி பிரகாசிக்கப்பட வேண்டியவன், எனக்குள் ஜீவ ஒளி இருக்கிறபடியினாலே, எனக்குள் தூய ஒளியானவர் இருக்கிறபடியினாலே, எனக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்கிறபடியினாலே
இது என்னை ஆட்கொள்வதில்லை, என்னை ஆட்கொள்ளுகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்று எப்பொழுது நீ இருளை காணாமல் வெளிச்சத்தின் நிமித்தமாய் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று அவைகளை காணாமல் விட்டொழித்து எழும்பி பிரகாசிக்கிறாயோ, அப்பொழுதே உன்னை மீட்டுக் கொண்டவராய், உன்னை ரட்சித்தவராய், தேவனாகிய கர்த்தரை மகாராஜாவை தரிசிக்கும்படியாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை கரம் பிடித்து அழைத்துக் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறதான காரியம் இது. இந்த பூமியில் நான் எதற்காக பிறப்பிக்கப்பட்டேன்? வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிப்பதற்காகத்தானே என்று அநேகர் சொல்லிக் கொள்ளுகிறோம். நீ வாழ்க்கையை எவ்விதமாக வாழ்ந்து அனுபவிக்கிறாய் என்பதை குறித்து கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் நினைவு வைத்துக் கொள். உன் வாழ்க்கையை நீ எவ்விதமாய் அமைத்துக் கொள்ளுகிறாய் என்பதை குறித்து கணக்கு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இருளில் நீ அமைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையை சுடர் ஒளியின் வெளிச்சத்தில் நீ அமைத்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை கணக்கு எழுதி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் திரும்ப வந்து எவன் ஒருவன் இருளில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தானோ அவனை நித்திய இருளுக்குள்ளாய் அனுப்பி, எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை ஜீவ ஒளியில் பிரகாசிப்பித்துக் கொண்டிருந்தானோ அவனை நித்திய ஜீவனுக்குள்ளாய், நித்திய ஜீவனை ஒளியை காணும்படியாய் அழைத்து கொண்டு போக அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நீ எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறாய்? வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. நான் வாழ்க்கை உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய்? இருள் நிறைந்ததான மாய வாழ்க்கையை நீ வாழப் போகிறாயா, அல்லது வெளிச்சத்தின் நிமித்தமாய் நீ எழுப்பி பிரகாசிக்கப்பட போகிறாயா என்பதை குறித்து நீதான் தீர்மானிக்கப்பட வேண்டும். நீதான் தீர்மானிக்கப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 4:2. மல்கியா 4:2. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஒளியில் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டு இருளின் வாழ்க்கையை வெறுக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இங்கே மல்கியாவின் புஸ்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படி இருப்பாங்களா அவங்க? என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ஆரோக்கியம் மிகுந்தவர்களாய், கொழுத்த கன்றுகளை போல வளர்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். உலகத்துக்கு வேண்டுமானால் குறைவுள்ளதான வாழ்க்கையாய் அவைகள் காணப்படலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக, மகாராஜாவுக்குள்ளாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டு கொண்டிருப்போம்? எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்? கொழுத்த கன்றுகளைப் போல நாம் காணப்படுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலான்னு பார்க்கிறேன். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க?
பார்க்கறதுக்கு அப்படியே ஒல்லியா இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க? பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க. ஆனா அவங்கள நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களோட வெயிட் போட்டா அவங்க எப்படி இருப்பாங்க? அதிக வெயிட் உள்ளவங்களா தெரிவாங்க. பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லாதவர்களா இருப்பாங்க, வெயிட் போட்டா அதிக வெயிட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வியாதியும் அவர்களை அதிசீக்கிரத்தில் என்ன பண்ணாது, அணுகாம ஆரோக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஒளியில் நடப்பாயானால் இருளை வெறுத்து, மாய இருளை வெறுத்து நீ ஒளியில் நடப்பாயானால் நீ கொழுத்த கன்றுகளைப் போல காணப்படுவாய். ஒருவேளை உலகம் பார்ப்பதற்கு, கவனிக்கலைங்க, இல்லைன்னா எழுந்து வெளில போயிடுங்க 2 பேருமே. உலகம் உன்னை பார்ப்பதற்கு வேண்டுமானால் நீ ஒன்றுமில்லாத பிள்ளையாய் காணப்படலாம், உன்னிடத்தில் ஒன்றுமில்லாததாய் காணப்படலாம். ஆனால் நீ கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாய்? கொழுத்த பலமுள்ள பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்து கொண்டு போய் அந்த கொழுத்த கன்றின் நிமித்தமாய் நித்தியத்தை நீ ஆளும்படியாய், நித்தியத்தை நீ சுதந்திரிக்கும்படியாய், என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையை நீ வாழும்படியாய் உன்னை என்ன பண்ணுவாரு? மகாராஜாவினுடைய நகரத்துக்குள்ளே உன்னை கொண்டு போவார். உலகத்தார் பார்ப்பதற்கு வேண்டுமானால் இன்று ஒன்றுமில்லாதவர்களாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் உங்கள் வேர் கொழுமையை சுதந்திரிப்பது நிமித்தமாய், எந்த கொழுமையை? கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தின் கொழுமையை சுதந்திரிப்பது நிமித்தமாய் நீங்கள் உறுதியாக்கப்பட்டு நிலை பெற்று நித்திய வாழ்க்கையை வாழும்படியாய் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கொழுத்த கன்றுகளாய் ஆரோக்கியம் மிகுந்தவர்களாய் காணப்படுவீர்கள். ஒருவேளை இருளின் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களானால் பார்ப்பதற்கு வேண்டுமானால் அது மிகட்டான வாழ்க்கையாய் காணப்படலாம், மிகைப்படுத்தின வாழ்க்கையாய் காணப்படலாம், ஆஹா ஓஹோ என்கிறதான அற்புத வாழ்க்கையாய் காணப்படலாம், மேன்மையின் வாழ்க்கையாய் காணப்படலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தால் எப்படி இருக்கும்? அது உள்ளுக்குள்ள பார்த்தா எப்படி இருக்கும்? ஒன்றுமில்லாததாய் காணப்படும். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல இருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்டதான கல்லறையை போல் இருக்கிறீர்களே. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும்? வெளியில பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பளிச்சுன்னு இருக்கும். ஆனா அதை கொஞ்சம் நோண்டி பார்த்தா எப்படி இருக்கும்? நாச்சம் அடைந்ததா காணப்படும். மிகப்பெரிய ஒரு துர்நாற்றம் மிகுந்ததாய் காணப்படும். இருள் நிறைந்ததான வாழ்க்கையும் அவ்விதமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு வெளியில் பார்ப்பதற்கு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை போல அப்படியே பளிச்சென்று இருக்கும். ஒரு மேன்மையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதாய் காணப்படும். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு இவங்க வாழ்றாங்கன்னு தெரியும். ஆனா உள்ள எப்படி இருக்கும்? அசுத்தம், கேவலம், துர்நாற்றம். ஆனால் ஜீவ ஒளியில் வாழுகிறதான வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளியில் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லாமல் வெறுமை காணப்படும். ஆனால் உள்ளுக்குள்ளே இங்கே கொழுத்த கன்றாய் அது வளர்ந்து கொண்டிருக்கும். உள்ள பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நறுமணம் வீசக்கூடியதா இருக்கும். உள்ள பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் காணப்படும். உள்ள இருக்க எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் மிகுந்ததாய் காணப்படும். எதை தேர்ந்தெடுக்க போகிறார்? வெள்ளை அடிக்கப்பட்டதான கல்லறையின் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க போகிறாயா? அல்லது ஒளியில் ஆவிக்குரியதான ஒளியில்
கொழுத்த கன்றுகளாய் நீ வளர்க்கிற பிள்ளையாய் காணப்பட போகிறாயா? நீயே தீர்மானித்துக் கொள். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஏசாயா 5:14, மன்னிக்கணும், எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு? என்ன சொல்லி இருக்கிறாரு? என்ன சொல்லுது? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. எதற்கு தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? எதற்கு தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒளியை நான் பார்க்க கூடாது என்று. ஒளியை நான் பார்க்க கூடாது என்று. காலையில நேரத்துல என்ன பண்ணுவோம்? காலையில நேரத்துல நல்ல தூக்கத்துல இருந்து எழுப்பும் போது, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, நான் தூங்கிட்டு வரேன், ஒரு 5 minutes இருங்க, தூங்கிட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் தூங்கிட்டு வரேன். ஏன்? ஏன்? காரணம் என்ன? அந்த இருள் நமக்கு பிடித்திருக்கிறபடியினாலே, அந்த இருளில் நாம் லயித்திருக்கிறபடியினாலே, அந்த தூக்கத்தின் இருளை நாம் விரும்புகிறபடியினாலே நம்ம என்ன சொல்றோம்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். நம்ம எதற்கு எழுப்புறாங்க? எதுக்கு எழுப்புறாங்க? நம்மள எதுக்கு நம்மள எழுப்புறாங்க? விடிஞ்சிருச்சு, எழுந்துருங்க, வெளிச்சம் வந்துருச்சு, எழுந்துருங்க, சூரிய உதயம் வந்துவிட்டது, எழுந்திருங்க என்று எழுப்புகிறார்கள் வெளிச்சத்தை காணும்படியாய். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம்? வசனம் சொல்றபடி, வசனம் என்ன சொல்லுது? கைகளை முடக்கிக் கொண்டு, கால்களை முடக்கிக் கொண்டு, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சோம்பேறிகளைப் போல நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று திருவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்படித்தான் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியானவர் நம்மை எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். வெளிச்சம் வந்துவிட்டது, வெளிச்சத்தில் நீ பிரகாசிக்கப்பட வேண்டும்படியாய் எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே என்று உன்னை அனுதினமும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறவராய் காணப்படுகிறாய். ஆனால் நீயோ இருளை மகிழ்ச்சி இருக்கிறதை நினைத்துக் கொண்டு, இருளில் எனக்கு நிம்மதி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு, இருளில் எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு, சோம்பேறியை போல இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? நமக்கு நன்றாய் தெரியும் வெளிச்சம் வந்துவிட்டது என்று. நமக்கு நன்றாய் தெரியும் சூரிய உதயம் ஆரம்பமாகிவிட்டது என்று. ஆனா நமக்கு எது பிடிச்சிருக்குது? சூரிய வெளிச்சத்தை பார்ப்பதற்கு பதிலாக, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பதிலாக, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருளிலேயே கண்களை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று அதையே நாம் விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையை நீ விரும்புகிறபடியினால் தான் இருளில் நீ தூங்கிக் கொண்டிருக்கிற சோம்பேறி பிள்ளையாய் காணப்படுகிறாய். எழும்பு, உனக்குள் ஒளி வந்தது, நீ பிரகாசி, எழுந்து வெளிச்சத்தை நீ பார். வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்துக்குள் நீ உன்னை அர்ப்பணித்தாயானால்
சோம்பேறித்தனத்தில் இருள் உன்னை விட்டு ஓடி போகிறதாய் காணப்படும். சோம்பலின் ஆவி உன்னை விட்டு ஓடி போகிறதாய் காணப்படும். இப்பிரபஞ்சத்துக்குரியதான மாய காரியங்கள், மாய இச்சைக்குரிய காரியங்கள் உன்னை விட்டு கடந்து ஓடி போகிறதாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறபடி ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். ஆதலால் தூங்குகிறதான நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எப்பொழுது உன் தூக்கத்தை, இருளின் தூக்கத்தை, மாய தூக்கத்தை, மாய பிம்பத்தின் இச்சையின் தூக்கத்தை விட்டு நீ எழுந்திருக்கிறாயோ, வெளிச்சத்தை பார்க்கும்படியாய், அப்பொழுது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்ய சித்தமுள்ளவராய் காத்திருக்கிறார் என்று அவரே சொல்லி இருக்கிறார். இப்ப உன் கையில தான் ஆப்ஷன் இருக்கு. உன் கையில தான் ஆப்ஷன் இருக்கு. என்ன? மகாராஜாவுடைய நகரத்துக்குள் நீ பிரவேசிக்க போகிறாயா, அல்லது இருளுக்குள் பிரவேசிக்க போகிறாயா என்பதை குறித்து நீயே தீர்மானித்துக் கொள். நீயே தீர்மானித்துக் கொள். உனக்கு இருள் நிறைந்த வாழ்க்கை வேண்டுமா, மகாராஜாவுடைய நகரத்துக்குள் பிரவேசிப்பது வேண்டுமா என்பதை குறித்து நீங்களே தீர்மானித்துக் கொள். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசினதுக்காய் நன்றி சுவாமி. அப்பா, உம்மை தரிசிக்கும்படியாய், உம்முடைய மகா நகரத்துக்குள் அந்த நித்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், மகிழ்ச்சியை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. யார் யாரெல்லாம் நாங்கள் தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்று விருப்பப்பட்டு தங்களுடைய படுக்கையிலிருந்து எழுப்ப வேண்டும் என்று விருப்பப்பட்டு முயற்சி செய்கிறார்களோ, அவர்கள் அத்துணை பேரும் எழுந்து பிரகாசிக்கப்பட கிருபை அருளச் செய்வீராக. தங்கள் தூக்கத்தில் இருந்து அவர்கள் எழுந்து இந்த உலகத்தில் ஒளி வீசப்படும்படியாய் பிரகாசிக்கப்பட நீர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக சுவாமி. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.